அதுவே நடந்திருக்கு. நான் என்ன ஆசைப்பட்டனோ அதே நிறைவேற்றி வச்சிருக்கேன். அவரை குழந்தைய ஏத்துக்கிட்டாரு. அவரே அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு போடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ஒரு நொடியில என் முன்னாடி இருந்த அத்தனை தடைகளும் விலகிட்ட மாதிரியும், நான் சொர்க்கத்துல இறங்கிட்ட மாதிரியும் என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டேன். எனக்கு இது மட்டும் போதாது, அவரை முழுசா மனசு மாறணும், முழு மனசோட என்னை ஏத்துக்கணும், மகிழ்னிய நல்லா பாத்துக்கணும், எனக்கு கிடைக்காததெல்லாம் மகிழ்னிக்கு கிடைக்கணும். மகிழ்னி படிக்க போகும்போது அப்பா ஒரு கையிலையும் அம்மாவை மறு கையிலையும் புடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நடக்கணும். இப்பதான் ஒரு நல்லது தொடர ஆரம்பிச்சிருக்கு. அதுல எந்த தடையும் வந்துடக்கூடாது. என்ன நடக்குதுங்க? இந்த மோகினி என் பையனை மயக்காம விட மாட்டா போல இருக்கு. நிலைமை ரொம்ப மோசமாகிறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுமே. ஆதிரா மேல ஏதாவது பழிய போட்டு அவளை திருமாறன் கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும். என்ன பண்றது? இந்த நேரம் பார்த்து எந்த யோசனையும் மண்டைக்குள்ள வரமாட்டேங்குதே. முதல்ல இந்த குழந்தைய வீட்டுல இருக்கவே விடக்கூடாது. அதோட கட்டம் சரியில்லாம போனதுனாலதான் இப்படி கொண்டதெல்லாம் நடக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? வயிறு எரியுது. இது முன்னாடியா பின்னாடியா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. இதை எப்படி வைக்கணும்? என்னது இது? இதுதான் டிஎன்ஏ ரிப்போர்ட். குழந்தை திருமாறனோடது இல்லங்கிறதுக்கான சாட்சி. கிழிச்சு போட்டதா? எதுக்கு அள்ளிக்கிட்டு வந்து வச்சிருக்க? இதுல இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு. அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைய துரத்துறத பத்தி பேசிட்டு இருக்க. அது ஒண்ணும் அவ்வளவு சீக்கிரம் நடந்துராத அத்தை. அவ என்னோட குழந்தை, இந்த வீட்டோட வாரிசு. அனாதைக்கு இன்னொரு அனாதை சப்போர்ட்டா? ஏய், நீ பேசுறது உனக்கே சரியா இருக்கா?
பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தை என்னமா பாவம் பண்ணுச்சு? அதையே நம்ம அலக்களிக்கணும். இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கட்டுமே. இதுல உனக்கு என்ன சிரமம் ஆயிட போகுது? அதான் ஆதிரா குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, அவளாச்சு குழந்தையாச்சு. உனக்கு பிடிக்கலன்னா நீ கண்டுக்காத. நல்லா இருக்கே நீங்க பேசுறது. அகிலனோட குழந்தைய இந்த வீட்ல வளர்க்கலான்னு பார்த்தா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? 4 பேர் நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்க. அது திருமாறனுக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஏய், இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? சுபத்ரா ஆதிராவை நல்லபடியா பாத்துக்கலையா? அப்படி ஒரு குழந்தையா ஆதிரா அந்த குழந்தைய வளர்க்கட்டுமே. அப்படி ஒண்ணு இங்க நடந்துட கூடாதுன்னு தான் நான் இங்க கத்திட்டு கிடக்குறேன். அப்போ இதையும் கேட்டுக்கோங்க. என்னோட உயிரே போனாலும் என் குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ இந்த வீட்ல வளர்ந்தே தீர்வா. அவள நான் வளர்த்தே தீர்வேன். இது சவால். என்கிட்டயே சவால் போடுற அளவுக்கு நீ சரிசமமான ஆள் இல்ல. இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னையும் அந்த குழந்தையும் கண்காணாத இடத்துக்கு துரத்துற வரைக்கும் நான் கண்ணை மூடி ஒரு நாளும் தூங்க மாட்டேன். இது சத்தியம். அகல்யா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்னங்க, எனக்கு இப்பதான் புத்தி தெளிஞ்சிருக்கு. போனா போதுன்னு இவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். அதான் இப்படி வேதாள மாதிரி கழுத்துல உட்கார்ந்துக்கிட்டு கச்சேரி பண்ணிட்டு இருக்கா. நான் யாருன்னு இவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க அத்தை. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அம்மா, நீ ஏமா டென்ஷன் ஆகுற? நீ போ, உள்ள போய் வேலையை பாரு. போமா. பாத்தீங்களா, கொஞ்சம் கூட பெரியவங்கங்கிற மரியாதை இல்லாம எப்படி பேசிட்டு போறான்னு. ஏய், நீ ஒழுங்கா பேசுனியா முதல்ல? அதானே, நீங்க என்னதானே குத்தம் சொல்லுவீங்க? உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்புறமே எல்லாம் தானா சரியாகும். ஏண்டி, இதெல்லாம் திருத்தவே முடியாது. ரத்த சொந்தம் விட்டு போகுமா? அதான் உங்களை அறியாமலேயே நீங்க பக்கத்துல வந்திருக்கீங்க. என்ன வெறுப்பேத்தணும்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கியா? நான் வேணா தள்ளி போயிடுறேன். முதல்ல காஃபி எடுத்துட்டு வா போ. அப்பா, இவகிட்ட ஒரு காஃபி வாங்கி குடிக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுது. போ. என்ன இது ஆச்சரியமா இருக்கு? ஒரு முடி கூடவா உதிராம இருக்கு? என்னத்த, நான் தான் சொன்னல பாசம் விட்டு போகாதுன்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. குழந்தை மறுபடியும் அழ ஆரம்பிச்சது. அதான் தொட்டில ஆட்டி விட்டேன். தொட்டில ஆட்டி விடுறதுக்கும் தொட்டி உள்ள கைய வச்சு குழந்தைய கொஞ்சறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன? உண்மையை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன? எனக்கு என்னடி பயமா? குழந்தை என் மகனோடதா இருந்தா நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன். குழந்தை உங்க பேத்தி இல்லனா அப்புறம் எதுக்கு யாருக்கும் தெரியாம குழந்தையோட விளையாடிட்டு இருக்கீங்க? உனக்கு என்னடி மண்டை குழம்பிடுச்சா? ஒரு தடவை சொன்னா தலையில ஏறாதா? நான் தான் குழந்தை அழுதுச்சு அதனால தொட்டில ஆட்டினேன்னு சொல்றேன்ல. அத்த, எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தி பூ சுத்திட்டாங்க. நீங்க திரும்பவும் சுத்த ட்ரை பண்ண வேண்டாம், சரியா? இப்ப என்ன, நான் குழந்தைய கொஞ்சனேன் அப்படியே வச்சுக்கோ போ. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. காஃபிய குடு. உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தொண்டை வலியா வந்துருச்சு. குடு. செல்லக்குட்டி, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. உனக்கு அம்மா பிடிக்குமா இல்ல அப்பா பிடிக்குமா? உங்க பாட்டி போயிட்டாங்க, இப்ப சொல்லுங்க. அவங்க உங்களை செல்லமா கொஞ்சினது உண்மைதானே?
நீ எப்படா பேச ஆரம்பிப்ப? நீ பேசினாதான் உன் பாட்டியோட வாய அடைக்க முடியும். சீக்கிரமா பேசணும், சரியா? என் செல்ல குட்டி, அம்மா குட்டி. தூங்குறீங்களா பட்டு? அவளை பார்த்து நமக்கு ஒரு காரியமும் ஆக போறதில்ல. நீ அவ பேச்சை எடுக்காம இருக்கிறது தான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லதுன்னு படுது. அம்மா, நீங்களும் நானும் சாருமதிய மறக்கணும்னு நினைக்கலாமா? ஆனா திருமாறன் அப்படி இல்ல. அவருக்கு இன்னும் சாருமதி மேல விருப்பம் இருக்கு. சூழ்நிலை அப்போ தப்பா நடக்கலன்னா அவ நம்மள விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான்னு திருமாறனுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. சாருமதியோட போட்டோவை பர்சல வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காருமா. இவனுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? விட்டுட்டு போனவள நினைச்சு எதுக்கு கலங்கிட்டு இருக்கான்? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஆதிரா. அதுக்குதாம்மா நான் சொல்றேன். சாருமதிய திருமாறன் ஒரு தடவை நேர்ல பார்த்து பேசினா அவளோட ரியல் ஃபேஸ் அவர் பாத்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கைக்குள்ள வந்துருவாருமா. எனக்கு இது சரியா வரும்னு தோணல ஆதிரா. சாருமதி நேர்ல பாத்துட்டு ஏகத்துக்கும் நடிச்சு தொலைச்சிட்டா பிரச்சனை நமக்குதான். என்னோட அனுபவத்துல நான் ஒன்னு சொல்றேன் கேளு. பிரச்சனைய கண்டுக்காம இருந்தாலே தானாவே சரியாயிடும். காலம் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கொடுக்கும் ஆதிரா. பிரிஞ்சு போன சாருமதி அப்படியே இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நீங்க சொல்றது எனக்கு புரியாம இல்லம்மா. ஆனா திருமாறன் சாருமதிய ஆழமா விரும்புறாரு. அது எவ்வளவு நாள் ஆனாலும் உடையவே உடையாது. இதை இப்படியே விட்டா கடைசி வரைக்கும் திருமாறன் அவளை நினைச்சுக்கிட்டே இருப்பாருமா. சாருமதி மேல அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கிற வரைக்கும் அவரால் அவளை மறக்கவே முடியாதுமா. அவளை மன்னிக்கவும் முடியாது. அத உடைக்கணும்னா உண்மை தெரியணும் அவருக்கு. சாருமதி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் அகிலன் மேல இருந்த விருப்பம் மட்டும் இல்ல, திருமாறன் மேல இருக்கிற வெறுப்பும் தான். இத ஆணி அடிச்சாப்புல திருமாறனோட மூளையில ஏத்தணும். அதுக்கு இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமா. நீ சொல்றதுலயும் விஷயம் இருக்கு ஆதிரா. ஆனா நினைச்சதுக்கு மாற வேற ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றது? வேற எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லம்மா. வீட்டை விட்டு போனது தப்புன்னு என்ன சாருமதி ஒத்துக்குவா போறா? அப்படி மாத்தி பேசுறதுக்கு அவளோட ஈகோ இடம் கொடுக்கதான் போகுதான். அதனால நம்ம நினைக்கிறத தாண்டி வேற எதுவும் நடக்காதுமா. நம்மளோட வேலை அவங்கள மீட் பண்ண வைக்கணும். அது மட்டும் கச்சிதமா முடிச்சுட்டா மீதி எல்லாம் தானா நடந்துருமா. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே செய். ஆனா அவளை எங்கன்னு போய் தேடுவ? அதாம்மா நான் முன்னாடியே சொன்னனே, நாம ஒரு ஆடிஷன் எடுக்கிறதா விளம்பரம் கொடுக்கலாம். சாருமதி கண்டிப்பா அங்க ஆஜராயிடுவான். சரிம்மா, ஏற்பாடு பண்ணு. அதே நேரத்துல இத பத்தி திருமாறனுக்கு தெரியாம இருக்கணும். அதுலயும் கவனமா இரு. நல்லது நடக்கணும்னு இத செய்ய நினைச்சு அதுவே உன் வாழ்க்கைக்கு தொந்தரவா அமைஞ்சிடக்கூடாது. சரிம்மா. கையில முடி எடுத்துட்டு எங்க போறீங்க? அங்க போய் போட்டுட்டு கை கழுவ போறேன். இங்கே கழுவுங்க. மா, என் தலையில டஸ்ட் அதிகமா, கையை சோப் போட்டு வாஷ் பண்ணுங்க. ஆதிரா, சேக்கத்தை
ஐயோ, என்னங்க ஆச்சு? எரியுதாதுடா. இருங்க, இருங்க, கண்ணை தேய்க்காதீங்க. கண்ணை தேய்க்காதீங்க, இருங்க. கண்ணெல்லாம் இருங்க, கொஞ்சம் எரியுதாதுடா. பொறுத்துக்கோங்க. இருங்க, கண்ணை தேய்க்காதீங்க, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். இப்ப மெல்ல கண்ணை திறங்க. அடடா என்ன அழகு, என்னை அழகாய் கடத்தும் அழகு, அடித்தே நொறுக்கும் அழகு, பிழைப்பேனா தெரியல, கண்கள் நிலவின் அழகு, அவள் கண்ணம் வெயிலின் அழகு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், அகிலா, நன்றி சார். அகிலா, என்ன யாருமே காணோம்? என்னாச்சு உனக்கு? ஓ கனவு. ஐயோ கடவுளே, அதிகாலையில கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க, அப்படியே நடக்கணும். இது ஒன்னும் அதிகாலை இல்ல, மணி 8:30க்கு மேல ஆச்சு. இல்ல சாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இது அதிகாலை தான் சாரு, என் நம்பிக்கை ஸ்பாயில் பண்ணாது. சாரு கேளு சாரு, நீயும் நானும் ஒரு அவார்டு வாங்குறதுக்கு ஸ்டேஜுக்கு போறோம். அடா அடா அடா, எத்தனை பாராட்டு, எத்தனை கைத்தட்டல், உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு எனக்கு. இங்க பாரு, என்ன விட உனக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம், விசில்லாம் அப்படியே பறக்குது தெரியுமா? அது ஸ்டேட் அவார்டா இல்ல நேஷனல் அவார்டான்னு கூட சரியா தெரியல. எதுவா இருந்தா என்ன சாரு, அந்த ஃபீல் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? நீ வேணா பாரேன், அது கண்டிப்பா நடக்கதான் போகுது. என்ன சாரு, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், நீ உம்மனு உன் முகத்தை வச்சிருக்க. எனக்கு என்னமோ இது பயமா இருக்கு அகிலா. எந்த விதமான பிடிப்பும் இல்லாம அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. சின்ன பிள்ளையில மணல் வீடு கட்டி விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் அகிலா. சாரு, இப்ப எதுக்கு நீ கிலோ கணக்குல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நம்பிக்கையா இரு. இந்த பாரு, கனவு மூலமா எதிர்காலத்தை பார்க்கலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம விஐபி ஆகிறதும் செலிபிரிட்டி ஆகிறதும் நிச்சயம் நடக்கும். நம்பு சாரு. என்ன சாரு, என்ன விஷயம்? அகிலா, நாளைய நட்சத்திர குரூப்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. புது படத்துக்கு ஆடிஷன் எடுக்கறாங்களாம். அப்படியா? அந்த குரூப் ஒரு டம்மி குரூப் ஆச்சே. சோஷியல் மீடியாலயும் இதே மெசேஜ் தான் போட்டிருக்கு. எங்க குடு. சாரு, இந்த படத்தோட டைட்டிலே நல்லா இல்ல, டிசைன்லாம் கூட ரொம்ப சுமாரா தான் இருக்கு. இத பாரு, இது கண்டிப்பா ஒரு லோ பட்ஜெட் படமா தான் இருக்கும். இதெல்லாம் தூக்கி குப்பையில போடு சாரு. என்ன ஆதிரா, அகலியாவை காணோம்? நடந்து போய் அடுத்த தெருவுல ஆட்டோ பிடிப்பாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். வா. ஆட்டோ, அம்மா, ஆட்டோ. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் போறோம்.
அகல் எடுத்த ஆட்டோல ஏறுறாங்க பாருங்க. வா. ஆதிரா அங்க பாரு. டாக்ஸி வருது. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஸ்டாப், நிறுத்துங்க. எங்கம்மா போன? அண்ணா, அந்த ஆட்டோ ஒன்னு ஃபாலோ பண்ணனும்னா. உட்காரு. ஏறுங்க. வணக்கம் டாக்டர். நர்ஸ் சொன்னதா சொன்னாங்க. முடி சாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எனக்கு செய்யற உதவி இல்ல, எங்க குடும்பத்துக்கு செய்யற உதவி. இந்த விஷயத்துல ஒரு முடிவு தெரிஞ்சிட்டா பல விஷயத்துக்கு முடிவு தெரிஞ்சிடும். கேட்ட காசை நான் கொடுத்துறேன். எனக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு கொடுத்துருங்க சார். நான் சொல்றது கேக்குதா? நல்லா கேக்குது. நீங்க லேடி டாக்டரா? நல்லதா போச்சு. பொண்ணாலதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். கடவுள் என் கூட இருக்காரு. அட்வான்ஸ நீங்க இப்பயே வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல, நீங்க கேட்டீங்கன்னா இப்பவே மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பணத்தை கையில எடுத்துட்டேன். இப்ப நீங்க திரும்பலாம். ஓ, இன்னும் டெஸ்ட் எடுத்துறலாம் நம்பிக்கையோட வேற இருக்கியா? ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ ஜெயிலுக்கு போகணும். பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம். இனிமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறத பத்தி யோசிச்சு பாப்பியா? மாட்டேன் மாட்டேன் மேடம். முழுசா சொல்லுங்க. இனிமே சத்தமா? இனிமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறத பத்தி யோசிக்க கூட மாட்டேன். அத கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். சத்தமா? அத கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இத மனசுல வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. என்ன மேடம், சாம்பிள வச்சுட்டு போயிட்டேன். இதையும் சேர்த்து தான் நான் உன்கிட்ட சொன்னேன். மண்டையில ஏறலையா? போ. உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேனே. திரும்ப எனக்கு போன் பண்ணாதான் நீங்க அடங்குவீங்க. ஐயோ இல்ல மேடம், நான் போயிடுறேன். அம்மா, தப்பிச்சிட்டோம் ஆதிரா. இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்க மாட்டா. அப்படி சொல்ல முடியாதுமா. எத்தனை தடவை அடிபட்டாலும் திரும்ப இவங்க வேலையை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. எப்படியோ கொஞ்ச நாளாவது அமைதியா இருந்தா சரிதான். நீங்களா? அவங்க போயிட்டாங்க மேடம். ரொம்ப நன்றிமா. நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டோம். பரவாயில்ல மேடம். அப்படி ஒண்ணு உன் மனசுல இருந்தா இன்னியோட அதை அழிச்சிரு. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த குடும்பத்தோட சேர மாட்டேன். அதே நேரத்துல உனக்கும் ஒரு எல்லை இருக்கு. எல்லை மீறி அங்க நெருங்கினா நான் எல்லை தாண்டி போயிடுவேன். அதுக்கப்புறம் என் மனசை மாத்த எந்த சக்தியாலையும் முடியாது. இன்னும் நீ கிளியரா கேட்டுக்காதிரா. நான் சொல்றதை கேட்டு நீ நடந்தா எல்லாம் நல்லபடியா போகும். இல்லன்னு வச்சுக்கோ, நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு முடிவு எடுத்துருவ.
இதை தானே எதிர்பார்த்தீங்க? இப்ப திருப்தியா உங்களுக்கு? ச்சே. ஏய், அந்த தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டியா? பேசு. அப்புறமா பேசிக்கிறேன். போன்ல யாருன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, எடுத்து பேசு. உங்க அம்மா தானே? ஆமா. இங்க பாரு, நீ பேசுறத பத்தியும் பழகிறத பத்தியும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்னையும் என் குழந்தையும் அதுக்குள்ள இழுக்காத. அது மட்டும்தான் நான் சொல்றது. அவரு பக்கத்துல இருந்தாருமா, அதான் பேசவே முடியல. என்ன ஆதிரா, திருமாறன் வர வர இவ்ளோ மோசமா போறான். கொஞ்சம் கூட படிச்ச மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறானே. கொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட அவனுக்கு தெரியல. எல்லாரும் இருக்கும்போது கண்டுபடி திட்டுறான். இது இப்படியே போச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமா ஆயிடும். எனக்கு உன் வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்கு. இவனை வச்சுக்கிட்டு எப்படி நீ கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்த முடியும்? எனக்கு வந்த கோவத்துக்கு ஏதாச்சும் நான் அவனை கேட்டிருப்பேன். சரி, அதுக்கும் உன்கிட்ட தான் முகத்தை காட்டுவான்னு விட்டுட்டேன். இவனை எப்படி திருத்துறதுன்னே தெரியலையே. என்னைக்கு மாறுவானோ புரியல. அந்த கடவுளே நேர்ல வந்தா கூட திருமாறனை திருத்த முடியாது. எந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ உனக்கு இப்படி ஒரு புருஷன் அமைஞ்சிருக்கான். அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ இல்லம்மா. ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் திருமாறன் ரொம்ப நல்லாதான் பழகுறாரு. அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை யாரும் பண்ணிடக்கூடாது. குறிப்பா அதை நான் செஞ்சிடக்கூடாது. அதான் அவ்வளோ கோவம். என்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு அவனை விட்டு கொடுக்காம பேசுற? என்னம்மா பண்றது? யாராவது ஒருத்தர் அமைதியா போகணும்ல. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு ஆதிரா. சகட்டு மேனிக்கு திட்டிட்டு சமாதானம் பண்ணா நாம தலைய சாய்ச்சிக்கிட்டு சிரிக்கணுமா? எனக்கே இப்படி தோணுது. நீ இந்த காலத்து பொண்ணு, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை இந்த அக்கிலனுக்கு. சாரு, என்ன அகிலா இவ்ளோ அசால்ட்டா இருக்க? ஆடிஷன் இருக்கிறத மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு சாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த ஆடிஷனை பத்தி தெரியவே இல்லை. அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேணாமா இது ரொம்ப சுமாரான கம்பெனின்னு? நாம எதுக்கு தேவையில்லாம அலையணும் சாரு? இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் சில டைம் பூட்டு கூட போட்டிருப்பாங்க. இப்படி துருப்பிடிச்சு போய் உட்கார்றத விட துணிச்சலா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அகிலா. அதுல உனக்கு என்ன தயக்கம்? தயக்கம்லாம் இல்ல சாரு. உதவாத வேலைக்கு நேரத்தை செலவு பண்ணுமான்னு யோசனையா இருக்கு. விளம்பரம் வந்த அன்னைக்கே நம்ம இத பத்தி நிறைய பேசிட்டோம் அகிலா. திரும்பவும் அதை ஆரம்பிக்கிறதுல எனக்கு ஒரு விருப்பமும் இல்ல. இப்ப நீ வரப்போறியா இல்லையா அகிலா? இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆவற? எதையும் பட்டு பட்டுன்னு முடிவெடுக்க முடியுமா என்ன? யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும். அதுக்குதான் ஆண்டவன் மூளைன்னு ஒண்ணு கொடுத்திருக்கான். இங்க பாரு அகிலா, என்ன நடந்தாலும் சரி இந்த ஆடிஷன் அட்டன் பண்ணி ஆகணும்னு முடிவு எடுத்திருக்கேன். என்னால ஜெயில இருக்கிற மாதிரி இங்கேயே அடைஞ்சு கிடக்க முடியாது. என்ன பேசுற சாரு? அப்ப நான் உன்ன அடைச்சா வச்சிருக்கேன்? நான் உன்ன சொல்லல அகிலா, நான் இந்த இடத்த சொன்னேன். எங்கேயுமே வெளியில போகாம எந்த வேலையும் பார்க்காம இருந்தா எப்படி அகிலா இருக்க முடியும்? என் தலை பாறாங்கல் மாதிரி கணக்குது. வெளிக்காத்து வாங்கிட்டு வந்தா கொஞ்சமாச்சும் நான் நிம்மதியா இருப்பேன்.
சரி, நீ முதல்லே சொல்லியிருந்தா உன்னை பார்க்கு கோவில்னு கூட்டிட்டு போயிருப்பேன்ல. சாரு, என்கிட்ட ஓப்பனா சொல்றதுக்கு உனக்கு என்ன? எனக்கு டைம் பாஸ் எல்லாம் வேண்டாம் அகிலா. நீ அந்த அர்த்தத்திலயும் புரிஞ்சுக்க வேண்டாம். நான் வெளியில போறது ஆடிஷன் அட்டென்ட் பண்றதுக்கு. என்ன மறந்து கொஞ்ச நேரம் எதையாச்சும் பேசி நடிக்கணும். அதுதான் இப்ப எனக்குள்ள இருக்கிற குழப்பத்துக்கு ஒரே மருந்து. நான் போக போறதுல உறுதியா இருக்கேன். நீ என் கூட வரியா இல்லையாங்கறத மட்டும் சொல்லு. உனக்கு இந்த கம்பெனி மேல இவ்ளோ டவுட் இருக்குன்னா நீ வராம இருக்கிறது தான் நல்லது. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நான் தனியா போய் புது ஆட்களை மீட் பண்ணாதான் எனக்கும் கான்பிடென்ட்டா இருக்கும். சாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சாரு வேண்டான்னு சொன்னேன். திரும்ப எதுக்கு அகிலா அத பத்தி பேசுற? நீ இரு, நானே பாத்துட்டு வந்துடுறேன். சாரு இரு, நானும் வரேன். எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உன்னோட நம்பிக்கையை மதிச்சு நான் உன் கூட வரேன். அகிலா, இது ஒரு நல்ல அட்டம்ப்டா இருக்கும்னு மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு சொல்லுது. உனக்கு தோணுது இல்ல? போலாம், சரியா? வா. ஆக்ஷன். சாமியை புரிஞ்சுக்கிறது சாதாரண மனுஷங்களால முடியாது. அப்படி ஒரு தெய்வீக காதல் நம்மளோட காதல். கட் 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 கட். மா, நல்லா ஃபீல் பண்ணி பேசுமா. கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பண்ணுங்க. நீங்க ஒரு வாட்டி டயலாக் சொல்லி கொடுங்க. ஓகேமா. என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு, ஆளை காணோம். டைம் இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க. ஆதிரா, திருமணனுக்கு சொல்லிடலாம். அவனை வச்சுதான் விஷயத்த பேசணும். அம்மா, நம்ம முதல்ல சாருமதியை பிடிப்போமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போன் பண்ணலாம். டேக் போலாமா? போலாங்க. ரோல். ஆக்ஷன். வா போலாம். வா. பா, கரெக்டா நடிப்பா. அகிலா, ஒன் மோர். போயிடலாம் அகிலா. இரு சாரு.